முக்கியமான ஒரு கணக்கை பற்றி பார்க்க போகிறோம். உதாரணமாக நான் சொல்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க, அதன் பற்றி நம்ம கணக்கு கரெக்டாக வந்து பார்ப்போம். நீங்கள் மனசில் ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க, அது எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். அது ரெட்டைப்படையாக இருக்கலாம், ஒத்தப்படையாக இருக்கலாம், 4 படையாக இருக்கலாம். அது நீங்கள் என்ன வகைன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் ஒரு நம்பரை நினச்சிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் நினச்சிருக்கீங்க இல்லையா, அதே நம்பரை பக்கத்தில் கடை வாங்குங்க. உதாரணமாக நான் 1 நினச்சிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் நான் 1 கடை வாங்குறேன். அப்படி நீங்கள் எந்த நம்பர் நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை கடை வாங்கிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 தரேன். இப்போ நீங்கள் அந்த 3 நம்பரையும் கூட்டிக்கோங்க. 3 நம்பரையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வரும் இல்லையா, அந்த நம்பரை 2ஆக பிரிங்க. 2ஆக பிரித்து பாதியை கொடுத்துருங்க. அந்த பாதியை மைனஸ் பண்ணிட்டு மீதி கீழே பாதி இருக்கும். இந்த 3த்தையும் கூட்டி 2ஆக பிரித்ததில் பாதி இருக்கும். அந்த பாதியில் நீங்கள் கடை வாங்கினீங்க இல்லையா, அந்த கடத்தை நீங்கள் கொடுத்துருங்க. மீதம் உங்கள் கையில் இருக்கிறது 5 தானே? கரெக்ட். எப்படி சார் சாத்தியம்? அது அடுத்த வீடியோ.